ஹாய் வணக்கம். இவர் சென்ற பிறந்தநாள் காலம் அனைவருக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நான் செய்ய போகிறேன் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் செய்கிறேன். இதால் 2 கப்பு மைதா, இப்போ இதால் 2 கப்பு மைதா எடுத்துக்கிட்டேன். 1 கப்பு மைதா 1 கப்பு கோதுமையும் கலந்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, சோடாப்பூ, பேக்கிங் சோடா, நான் எப்படி செய்வது என்று என்னோட சேனலில் வந்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் செய்கிறேன் பாருங்கள். இப்போ உப்பு, பேக்கிங் சோடா, சோடாப்பு போட்டோமா, இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். பிசைஞ்சு விட்டு இப்போ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். எல்லாம் சோடாப்பு கிடாப்பு எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டு இப்படி குழி பறித்து வச்சுக்கணும். இப்போ காய்ச்சி ஆற வச்ச பால் லைட்டாக சூடு வரணும், அவ்வளோதான். இதில் ஜீனி போட்டுக்கணும். புளிக்காத தயிர் 1/4 கப்பு. இதில் ஆயில் 1/4 கப்பு. இப்போ இதை விஸ்கு வச்சு நல்லா அடிச்சுக்கணும், கலந்துக்கணும். ஈஸ்ட் போட்டு செய்வாங்க. ஈஸ்ட்டுக்கு பதிலாக சோடாப்பு, பேக்கிங் சோடா, உப்பு, ஜீனி இதை போட்டு செய்கிறோம். நல்லா கரண்டி வச்சு கலக்கிக்கணும், இல்லை விஸ்கு இந்த மாதிரி வச்சு கலக்கிக்கணும். இப்போ விஸ்கு வச்சு கலக்கினதை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையணும். நல்லா சப்பாத்திக்கு மாவு பிசையணும், மாதிரி பிசைஞ்சிடணும். பாருங்க எப்படி இருக்கு. 4 கப்பு மாவுக்கு 1/4 லிட்டர் பால் போதும். நல்லா காய்ச்சி ஆற வச்சிடணும். எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் செய்கிறேன் பாருங்க. இது 2 மணி நேரம் பிடிக்கணும். இப்போ கொஞ்சம் எண்ணெயை தடவி ஊற வச்சிருவோம். எண்ணெய் ஊற்றிட்டேன், ஊற வச்சிடும். ஒரு 2.5 மணி நேரம் புளிக்கணும். புளிச்சாதான் சூப்பராக இருக்கும். இதை ஒரு 2.5 மணி நேரம் புளிக்கட்டும். தட்டை போட்டு மூடி வச்சிட வேண்டியதான். இப்போ நானுக்கு மாவு ரெடியாக இருக்குது பாருங்க. எல்லாம் புளிச்சிருக்கு. இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் தடவி, கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இப்போ இந்த மாவை நல்லா அழுத்தி பிசையணும். நல்லா அழுத்தி பிசைறதுல தான் இருக்குது. இப்போ நல்லா இதை நான் சைஸுக்கு இந்த எள்ளு, புதினா போட்டு தேய்ச்சாச்சு. அடுப்பில் இரும்பு தோசைக்கல்லை வச்சுக்கணும். நான்ஸ்டிக் வேணாம், இரும்பு தோசைக்கல் வச்சுக்கணும்.
அப்ளை பண்ணிக்கணும். வேறு தண்ணி தான் அப்ளை பண்ணிக்கணும். தண்ணி அப்ளை பண்ணியாச்சு. இரும்பு தோசைக்கல் அடுப்பில் வச்சாச்சு. இப்போ இதை எடுத்து தோசைக்கல்ல போடணும். எப்படி புசு புசுன்னு உப்பிடுறது பாருங்க, தெரியுதா? இப்போ இதை எடுக்காம நல்லா வெந்தோடனே இதை திருப்பி இந்த நெருப்பில் காட்டணும். இப்போ இந்த அடுப்பில் காட்டணும், நெருப்பில். இப்போ பாருங்கள் எப்படி செவந்து வந்துருக்குன்னு. நான் ரெடிங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச முறையில் பண்ணியிருக்கேன் நான். நான் ரெடிங்க. இப்போ இதில் கொஞ்சோண்டு நெய் தடவிக்கணுங்க. சூப்பராக இருக்குங்க நான் ரெடி. அதிக காசு கொடுத்து ஹோட்டலில் வாங்கினே வீட்டிலையே செஞ்சுக்கலாம். கோதுமையும் மைதாவும் கலந்து செஞ்சால் சூப்பராக இருக்கும். நான் செம சூப்பருங்க.